கடவுளின் பிள்ளைகள் தான் இதையெல்லாம் சிந்திக்கணும். நம்ம எல்லாத்தையும் அமுத்தி ஒரு மூட்டை கட்டி அப்படி வச்சுக்க கூடாது. எனக்கு பரலோகம் போதுன்னு உட்காந்துக்க கூடாது. பரலோகம் போதும்னா ஏன் பரலோகத்திலிருந்து நம்ம வந்தோம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பரலோகம் போதும்னா பரலோகத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எங்கிருந்து பிறந்திருக்கிறோம்? கடவுள் இடத்துலேருந்து வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த பூமியில் சூப்பராக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடவுள் எங்கூட இருக்கிறாரு அப்படின்னு 4 பேர் பொறாமப்படுற மாதிரி. ஏய், எப்படி உனக்கு அந்த வேலை கிடைச்சது? நீ எப்படி பாஸ் ஆன? நீ ஃபெயில் தானே, எப்படி பாஸ் ஆன? நீ கடனில் இருந்த, நீ எப்படி கடன் கொடுக்குற இன்னைக்கு? அப்படி 4 பேர் மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, ஒரு 10-15 பேர் பொறாமப்படும்படியாக, ஒரு 15 பேருக்கு வயிறு மட்டும் எரியும்படியான ஒரு வாழ்க்கை வாழத்தான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னங்க இது? பெத்து வளர்த்த பெத்தவங்க சொத்தை எல்லாம் யாருக்கு சேர்த்துறாங்க? அவ்வளோதான். பெத்து வளர்த்தவங்க அவ்வளவு நல்லவங்களோ, அவங்களே சொத்தை யாருக்கு கொடுப்பாங்க? பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமாம், பெத்து வளர்த்தவங்களே பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்கன்னா, பொல்லாதவனா இருக்கக்கூடிய நீ எப்படி? கெட்டவனா இருக்கிற நீ பொல்லாதவன் சொல்லும் போது பொல்லாதவன் அந்த படப்பேராட்டு இருக்குதே, அப்படி வந்துடாதீங்க. கெட்டவனா இருக்கிற நீ உன் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஊட்டி விடுற. 3 மாசம் இதை கொடு, 4 மாசம் அதை கொடு, 1 மாசம் கொடுத்துறாத, இது கொடுத்துறாரு, தாய்ப்பாலை மட்டும் கொடு. நீ மட்டும் வேணுங்கிறத கொடுக்குறிய, கெட்டவன் நீ கொடுக்குறிய. நான் அப்பாடா, வானத்தையும் பூமியும் படைச்சவன்டா, இந்த உலகம் என்னோடதுடா. பிசாசு பொய் சொல்றாங்க. சில பாஸ்டர்களே அதை தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிசாசு பொய் சொல்றான். இந்த உலகம் என்னோடது, இந்த பணம் என்னோடது, இந்த தங்கம் என்னோடதுன்னு யார் சொல்றா? பிசாசு சொல்றான். பணமும் தங்கமும் வீடும் வாசலும் இந்த நிலமும் பிசாசுதா? சொல்லுங்க யாராவது. பிசாசுதா? பிசாசுது கிடையாது, கடவுள்து. கடவுள் 7 நாளும் கஷ்டப்பட்டு படைச்சதுங்க. தங்கம் எங்கிருந்து வருது? தங்கம் பூமியிலிருந்து வருதுங்க. பூமி யாருதுங்க? கடவுளது. இப்ப கடவுளது யாருது? கடவுளின் பிள்ளைகள் தான். இதை முதல்ல ஒத்துக்கணும். தேவனுடைய இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடையது. அப்போ நம்ம இது முதல்ல இந்த பாருங்க, நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. முதல்ல அஸ்திபாரத்தை கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கணும். அப்போ தான் நீங்கள் 10 மாடியும் சரி, 15 மாடியும் சரி, 50 மாடியும் கட்ட முடியும். அஸ்திபாரத்தை சரியாக, அஸ்திபாரம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அஸ்திபாரம், கடவுள் எனக்கு எல்லாம் தருவார். ஆமேன்.